நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர். பீச் ரிசார்ட் பிளாட் ஜஸ்ட் 24 lakhsல. லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs ப்ராஃபிட். தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்றதை இன்னைக்கு மக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து கதறிக்கிட்டு இருக்கு 70 ஆண்டுகள் கட்சிகளினுடைய வரலாறு. அவங்க முன்னாடி ஓட்டு கேட்கும்போது அண்ணாவினுடைய கொள்கையும் பெரியாரனுடைய கொள்கையும் சொல்லி கேட்பதற்கு திமுகவில் ஒரு கொள்கை இருந்தது. இன்னைக்கு கேட்பதற்கு சாராயத்தை தவிர அவங்கள்ட்ட வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். சாராயத்தையும் கொள்ளையடித்த பணத்தையும் வச்சு ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினச்சாங்க. எங்கள் கட்சி தலைவர் தோத்துட்டாரு, தலைவரை தோக்கடிச்சது நாங்கள் இல்லை, மக்கள். குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க, அதிமுகலேருந்து இவங்களை விலைக்கு வாங்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எல்லா கட்சியும் இப்போ விற்கிது. எப்படி நான் திமுகவும் அண்ணா திமுகவும் நக்கி பிழைக்கக்கூடிய வேலையை பார்க்கலான்னு ஒரு ராத்திரியா கூட்டணி நடத்தினீங்களா குறிஞ்சி இல்லத்தில், கிரீன்வே சாலையில். இன்னைக்கு ஒட்டுமொத்த கட்சியினுடைய தலைவர்களும் வெளியில வந்து குமரிக்கிட்டு இருக்காங்களே. இதை விட கேவலம் தமிழ்நாட்டில் இருக்கா? போர் ஓட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கூட்டாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த சமூகம் உங்களை நம்பிச்சு. இன்னைக்கு அப்பேற்பட்டவர்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தளபதியாக தான் இருப்பார். அப்போ இந்த சமுதாயம் இன்னைக்கு என்ன சொல்ல போகுது? இன்னைக்கும் பிஜேபியினுடைய பி டீம்னு சொல்ல போதா, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொல்ல போதா? யாரெல்லாம் பேசுனீங்களோ அத்தனை பேரும் அமைச்சரவை கொடுத்து அழகு பார்ப்பது அவர் தான். தமிழக மக்கள் இன்னைக்கு 60-70 ஆண்டுகள் நாசமாக கூலி தோண்டி புதைச்சிட்டு போனதை மீட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. 15 நாளையில் ஆட்சி சரியில்லைன்னு சொல்றீங்களா, காரி மூஞ்சில துப்பிடுவாங்க எல்லாரும். இதுக்கப்புறம் அவங்களுடைய எதிர்காலம் என்னன்னா, அடுத்த 15 வருஷத்துக்கு நாசமா போங்க, தமிழ்நாடு சுபிட்சமா இருக்கும்னு சொல்றேன். நீங்க இருந்து தானே தமிழகத்தை நாசம் பண்ணிட்டீங்கன்னு கேட்கிறேன். ரஷ்யாவில் ஒரு புரட்சி எழுந்து எப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட்னு ஒரு இயக்கம் தோன்றிச்சோ, அன்னையிலேருந்து எல்லாருமே தோழர்கள் ஆயிட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கட்டமைப்போடு இன்னைக்கு எல்லாருமே சிறைப்பட்டு கடந்தவர்கள் அத்தனை பேர் இன்னைக்கு வெளியில் வந்துட்டாங்க. 7 பேர் இன்னைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு அண்ணன், பட்டியல் சமூக மக்களை. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளையும் சேர்த்து 8 பேரை உட்கார வச்சிருக்கிறாங்க. ராசாக்கு வயிறு எரியுது. அது இன்னும் 70 ஆண்டுகள் கட்சிக்கு பாடம் எடுப்பதற்கு தான் அண்ணன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதுக்கு தான் நம்ம சொன்னோம், அப்பா தேவையில்லை, அண்ணன் போதும். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவை சேர்ந்த திரு அப்துல் ஜலீல் அவர்கள். அண்ணா வணக்கம்ண்ணா. வாழ்த்துக்கள் அண்ணா. 2 மாதம் ஆச்சுண்ணா உங்களை பார்த்து. எப்படிண்ணா இருக்கீங்க? நலமாக இருக்கேன். தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, அடுத்து நம்மாச்சு தான் சொல்றதப்ப பல பேர் நம்பலை. இன்னைக்கு உண்மையிலே அது சாத்தியமாயிருச்சேண்ணா. உண்மையிலே பார்க்க சந்தோஷமா இருக்கு. நீங்களும் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? அதாவது ஒரு அடிபட்டு துடிச்சிக்கிட்டு இருக்க வேதனையில் இருக்கக்கூடிய ஒரு மக்களினுடைய குரலாக நிச்சயமாக தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்றதை இன்னைக்கு மக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து கதறிக்கிட்டு இருக்கு 70 ஆண்டுகள் கட்சிகளினுடைய வரலாறுகள். இதுதான் இன்னைக்கு தேவை. இதை நம்ம முன்கூட்டியே நம்ம எல்லாமே நம்ம சேனல்லையே நம்ம பல முறை அதை பதிவு செஞ்சுருந்தோம். அப்போ எல்லாமே அதிகார வர்க்கங்கள் அதை துச்சமானதாக நினச்சாங்க. அப்போ அவர்களுடைய அந்த துச்சமாக நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு மத்தியில் உண்மையான உழைப்புகள் இருந்திருக்கும். அந்த உழைப்புகள்ன்றதே இல்லை. காசையும் சாராயத்தையும் கொடுத்து ஓட்டுகளை வாங்கிடலான்ற ஒரு எண்ணம் இருக்குதுன்னு நான் உங்கள்கிட்ட பலமுறை பதிவு செஞ்சுருக்கேன். அவங்க முன்னாடி ஓட்டு கேட்கும்போது அண்ணாவினுடைய கொள்கையும் பெரியாரனுடைய கொள்கையும் சொல்லி கேட்பதற்கு திமுகவில் ஒரு கொள்கை இருந்தது. இன்றைக்கி கேட்பதற்கு சாராயத்தை தவிர அவங்கள்ட்ட வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். சாராயத்தையும் கொள்ளையடித்த பணத்தையும் வச்சு ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினச்சாங்க. இப்போ அவர்களுக்கு இருக்கக்கூடிய எத்தனை அமைச்சர்கள் தோற்று போயிருக்காங்கன்றது வரலாற்று பதிவாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய இடத்துல கட்சியினுடைய தலைமையும் தலைவரும் தோற்றுருக்கிறாருன்றதான் இன்றைக்கி பார்க்க வேண்டியது. இந்த எங்கள் கட்சி தலைவர் தோத்துட்டாரு, தலைவரை தோக்கடிச்சது நாங்கள் இல்லை, மக்கள். மக்களுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் அது. அப்போது நீங்கள் ஏன் இப்போ செய்ய மறந்துட்டீங்கன்றது தான். சிங்கப்பூரை போல் மாற்றிட்டாரு,
அவங்களுக்கு நன்றி இல்லை, அது இல்லைன்னு இன்னும் மக்களை தான் நீங்கள் சாடிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் இன்னும் உங்களை சுய பரிசோதனை செய்யலை. இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் போல அறவேக்காடுகளுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மக்கள் இன்னும் பணத்துக்கு மயங்காதவர்கள் இருக்காங்க. எப்படி காசையும் சாராயும் கொடுத்து இனி ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் தமிழகத்துக்கு இல்லை அப்படின்றத இந்த தேர்தல் வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு காட்டியிருக்கு. அது எப்படி அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆணவம் தெரியல, கேடு கெட்டவன்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. இல்லை, அதுக்கான ஒரு 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 இதை தான் நீங்கள் இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பாடம் கற்கலையோ தேர்தலை பார்த்துட்டு? தேர்தலை பார்த்து பாடம் கத்தா பரவாயில்ல, நீங்கள் பதறி போயிருக்கீங்களே. பட்டாசு சத்தத்தை கேட்ட காட்டு விலங்க போன்று நீங்கள் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. பதறி போய் எங்கே போய் பூர்றதுன்னு தெரியாமல் முள்புதர்களுக்குள்ளே போய் பூந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான பாடங்கள் வந்து இன்னும் சொல்லி தருவதற்கு இன்னும் 70 ஆண்டுகள் கட்சிக்கு பாடம் எடுப்பதற்கு தான் அண்ணன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதுக்கு தான் நம்ம சொன்னோம், அப்பா தேவையில்லை, அண்ணன் போதும். அதை தான் இன்னைக்கு மக்கள் விரும்பி இருக்கிறாங்க. அது மக்கள் ஆட்சியா நிச்சயமாக. கண்டிப்பாண்ணா. ஆனால் இப்போ வந்து தாவேக்கா இப்போ ஆட்சியில் வந்துட்டு இப்போ ஒரு 2 வாரம் ஆகுது. ஆனால் அவங்க மேலே இப்போவே ஒரு ஒரு பழியை சுமத்துறாங்க. என்னன்னா, குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க, அதிமுகலேருந்து இவங்களை வந்து விலைக்கு வாங்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எல்லா கட்சியும் இப்போ வைக்குதுண்ணா. எப்படி நான் எடுத்துக்கிறது? அந்த யோகியவான்களை தான் நான் பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன். திமுகவும் அதிமுகவும் எதன் அடிப்படையில் கூட்டணிக்கு போகணும்னு பேசுனீங்க? அங்கே குதிரை பேரம் நடந்ததா கழுத பேரம் நடந்ததான்றது எனக்கு தெரியலை. நீங்கள் 2 பேரும் யோகியவான்கள் தானே, திமுகவும் அதிமுகவும். அதில் உள்ள யோகியவான்களை கூப்பிட்டு உங்கள் சேனலில் உட்கார வைங்க, வந்து பேசுறதுக்கு தயாராக இருக்கிறேன் நான். சரிங்களா? ஆனால் யாரும் ஒருத்தன் கூட வரமாட்டான். சரிங்களா? உங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. விமர்சனங்களை வைக்கக்கூடிய நீங்கள் ஏன் குற்றச்சாட்டுகளை ஆதாரமற்றதாக வைக்கிறீங்க? ஆதாரத்தோட நிரூபிங்க. நீங்கள் சொன்னதுக்கு அத்தனைக்கும் ஆதாரம் அண்ணன் திருமாவளவன் இருக்கிறாரு, கம்யூனிஸ்டுகள் இருக்குது, முஸ்லீம் லீக்குகள் இருக்கு. யார் இப்போ குதிரை பேரம் நடத்தினது? அது இன்னைக்கு முதல்வர் சொல்லுங்க, குதிரையை விட வேகமாக குதிரை பேரம் நடந்துதான். எங்க போய் பார்த்தாருன்னு தெரியல. அதுவும் இன்னொரு விஷயம் வந்து, செக்ரட்டரியேட்டே வந்து ஒரு கட்சி ஆஃபீஸ் மாதிரி ஆகிட்டாங்க தாவேக்காமனை. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியலா, கேவலமான அரசியல்ன்றாருன்னு. இன்னைக்கு செக்ரட்டரியேட்டா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க என்னைக்காவது போய் காலையில போயிட்டு ராத்திரி 10 மணி வரைக்கும் உட்கார்ந்த வரலாறுகள் ஒரு நாள் காட்டுங்கன்னு சொல்றேன். முதல்வர் வந்து முதல்வரோ துணை முதல்வரோ சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ முதல்வர் போகும்போது திரும்பி பார்க்காம ஓடி வந்த அத்தனை பேரையுமே நீங்க பார்த்துருக்கலாம். இன்னைக்கு முதல்வர் அங்கே இருந்தாலும் அமைச்சர்கள் வந்து தொகுதியில் இருந்தாலும் எல்லாமே சீராக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அத்தனை அமைச்சரவை கூட்டம்ல இருந்து நேற்று கூட அமைச்சரவை கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. ஒரு மக்கள் வந்து தன்னுடைய குறைகளை கொண்டு எங்கே போவாங்க? செக்ரட்டரியேட்டுக்கு தான் கொண்டு போக முடியும். இன்னைக்கு போய் எந்த அமைச்சரையாவது பார்க்க முடியாமல் இருக்கா? முதல்வரை பார்க்க முடியாமல் இருக்கா? திருநங்கைகள்லேருந்து மாற்றுத்திறனாளிகள்லேருந்து அத்தனை நலவாரியங்கள்லேருந்து அத்தனை துறை சார்ந்தவர்கள் வரைக்கும் இன்னைக்கு போய் முதல்வரை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தனை துறை சார்ந்த அமைச்சர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு எளிய முறை எப்போ வந்து இந்த 60 ஆண்டுகளில் சாத்தியம் சொல்லுங்கன்னு கேட்குறேன். இல்லை அப்போ இல்லாததை ஒன்று மாற்றி காட்டியிருக்கிறது தானே இந்த தமிழக வெற்றி கழகம் மக்களாக இருக்கிறாங்க. அதை தான் இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அப்பத்துலேருந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு விசில் புரட்சி நடக்க போது அதை வந்து திரு விஜய் அவர்கள் காட்டிடுவாருன்னு நீங்கள். ஆனால் ஒரு இளைஞர்கள் மத்தியில் இப்படி ஒரு அலை வீசுன்னு யாருமே எதிர்பார்க்கலாம். இல்லை, நீங்கள் வந்து பஸ் விடாமல் பார்த்தீங்க அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் எவ்வளவோ ட்ரை பண்ணீங்க. 2000 ஓட்டுகளில் தோத்து போன தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் 25 பேர் இல்லையா? அதே மாதிரி எல்லா பள்ளிவாசல்களுக்கும் சுற்றறிக்கையை அனுப்புனீங்க. எல்லா இஸ்லாமிய கட்சியும் எங்கள் கூட தான் இருக்குது, சினிமாக்காரர்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு. நான் தோத்ததுக்கெல்லாம் பெரிய காரணமே அதுதான். ஏன் எப்படின்னு என்ன இல்லை, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு சமுதாயத்தை வந்து கட்டுப்படுத்தி அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இஸ்லாமியர்களை எங்கள் பக்கம்தான் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னதை மீறியும் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு கோர் ஓட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கூட்டாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த சமூகம் உங்களை நம்பிச்சு. இன்னைக்கு அப்பேற்பட்டவர்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தளபதியாக தான் இருப்பார். அப்போ இந்த சமுதாயம் இன்னைக்கு என்ன சொல்ல போகுது? இன்னைக்கும் பிஜேபியினுடைய பி டீம்னு சொல்ல போதா? ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொல்ல போதா? யாரெல்லாம் பேசுனீங்களோ அத்தனை பேரும் அமைச்சரவை கொடுத்து அழகு பார்ப்பது அவர் தான். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னாரு. சொன்னதை செஞ்சிருக்கக்கூடிய சமூக நீதியினுடைய பாதுகாவலனா இன்னைக்கு தமிழகத்தில் அவர் தான் இருக்கிறாரு. 60-70 ஆண்டுகளுடைய அரசியலுடைய கட்டமைப்புகளை உடைச்சி எரிஞ்சிருக்கிறாரு. மன்னராட்சி முறையை வீட்டுக்கு அமைச்சிருக்கிறாரு. மக்களாட்சி முறையை கட்டமைச்சிருக்கிறாரு. இப்பேற்பட்ட தகுதி உள்ள பேசுவதற்கு எந்த தகுதி உள்ள திமுக அண்ணா திமுக மானம் உள்ளவனா இருந்தா வாங்க பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன். என்ன தைரியத்தில் இந்த ஆட்சி 6 மாசம் நீடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தேவா, பேசுறதுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் வேணும்ல. உங்கள்கிட்ட வேற என்ன இருக்கு? 10 நாள் கரண்ட் இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை,
போதைப் பொருட்களை தொடர்ச்சியாக பிடிச்சிரு என்ன சொல்ல போறீங்க? 60 ஆண்டுகள் வெக்கங்கெட்டு போய் ஆண்டுகிட்டு இருந்தது நீங்க தானே மாத்தி நடக்கக்கூடிய அத்தனைக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியது நீங்களா தானே இருக்கிறீங்க. இதை ஏன் பேச மறுக்கிறீங்கன்னு கேட்கிறேன். இதுக்கெல்லாம் யாரு இப்போ ஆட்சிக்கு அந்த 10 நாள்லயே எல்லா டிரான்ஸ்ஃபார்மரையும் மாத்திட்டாரா? வீட்டில் அங்கிருந்து நீலங்கரையில இருந்து செக்ரட்டரியேட் வரும்போதே நைட்டா எல்லா டிரான்ஸ்ஃபார்மரையும் மாத்திட்டாங்களா? ஆனா இந்த ஆட்சியில சுத்தமா ஊழலே இருக்காதுன்னு சொல்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்காங்க? நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, இங்க இப்போ அவனுக்கு ஊழல் பண்ணணும்னாலே என்னன்னே தெரியாது. சாதாரண மக்களை தான் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. தம்பி விக்னேஷுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கு, கில்லி சரத்துக்கு தம்பி சரத்துக்கு கொடுத்துருக்குது. நான் என்ன சொல்றேன், நண்பர் ராஜ்மோகனுக்கு கொடுத்துருக்குது. இவங்கெல்லாம் வந்து ஒரு அடிப்படையில் எப்படிப்பட்டவங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அதாவது அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு வகையில் நல்லது, நான் பாராட்டுறேன். ஆனால் அவங்களுக்கு வந்து அனுபவமே இல்லை, அரசியல்னா என்னன்னே தெரியாது, அரசு நிர்வாகம்னா என்னன்னே தெரியாதுன்ற மாதிரி ஒரு விமர்சனம். திருப்பியும் ஸ்டாலினுக்கும் துரைமுருகனுக்கும் கொடுத்துருவோமா? நேருக்கு கொடுத்துருவோமா? பொன்முடிக்கு கொடுத்துருவோமா? யாருக்கு கொடுக்கணும்? அவங்க சொல்ற அரசியலாலே என்னன்னு தெரியாத பசங்களுக்கு நீங்க மினிஸ்டர் பதவி கொடுத்துட்டு தமிழ்நாடு எங்க போதோ அப்படின்ற அந்த கேள்வியை வைக்கிறாங்கண்ணா. இல்லை, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கல்ல, அது போதும் மக்களுக்கு. தமிழ்நாடு சுபிக்ஷமாக இருக்கும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இன்னைக்கு கூட தமிழ்முன் அன்சாரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக திமுகன்ற 2 கட்சி தான் தமிழ்நாடு ஆளணும், 3வது கட்சின்ற எதுவுமே வரக்கூடாது அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறார். அதுதான் இங்க பிரச்சனைன்னு சொல்றேன். இந்த மாதிரி திமுக அண்ணா திமுகவினுடைய அடிவருடிகளா நீங்க மாறாதீங்க. உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை என்ன, உங்களுடைய கோட்பாடுகள் என்ன? தனி சின்னம் தானே. அண்ணன் அன்சாரி ஏன் அதை மறந்துட்டாருன்னு கேட்கிறேன். அவர்ல இல்ல, அவர் சொல்ற தனி சின்னத்துல நின்னாலும் நான் திமுக கூட தான் நிப்பேன்னு சொல்றேன். நீங்க யாரு கூட வேணா நில்லுங்க, அது உங்களுடைய உரிமை. அதை இங்க யாரும் தட்டி பறிக்கலையே. திமுக அண்ணா திமுக தான் ஆளணும்னா அண்ணா திமுக பிஜேபியோட இருக்குது, அதை அண்ணன் அன்சாரி அவர்கள் வரவேற்கிறாரான்னு கேட்கிறேன். திமுக அண்ணா திமுக கூட்டணியே உட்கார்ந்து ஆட்சி நடத்தலான்ற அண்ணன் அன்சாரி வரவேற்கணும்னு நினைக்கிறாரான்னு கேட்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய சமூக நீதி இயக்கங்களுக்கு கட்சிகளுக்கு அமைச்சரவையில பங்கு கொடுத்திருக்கிறாங்க, இது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாரா அண்ணன் தமீம் அன்சாரின்னு கேட்கிறேன். இது வரைக்கும் ஐயுஎம்எல்னுடைய வரலாற்றுல இல்லாத ஒரு அமைச்சரவையில கொடுத்திருக்கிறாங்க, இதை எதிர்க்கிறாரான்னு கேட்கிறேன். இந்த மனநிலை அவருக்கு இல்லையான்னு கேட்கிறேன். அவர் கட்சி நடத்தி மாநாடு போடும்போது ஒரு சேரை வந்து ப்ரொஃபசர் ஜவாஹர்லாக்கு போட்டு வச்சார். கட்சியில் அவர் கூட பழகுனவர்களுக்கு தெரியும். அந்த ப்ரொஃபசர் ஜவாஹர்லால் அண்ணன் அவர்கள் சொல்றாரு, அடுத்த முறை உள்ளாட்சியில நாடாளுமன்ற தேர்தலில் தனி சின்னத்துல தான் போட்டியிடுவோம். அவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும், 2 எம்எல்ஏ எல்லாருக்குமே இருக்கு, யாருக்கு இல்ல, எல்லாருக்குமே இருக்கு. மந்திரி பதவி வாங்கிருக்கலாம். ஆதங்கம் இல்லை, தப்பு பண்ணிட்டாங்களா கூட. நீங்க அப்படின்னு சொன்ன நீங்க மட்டும் தானே சொல்லிட்டே இருந்தீங்க, திமுக கூட இருக்க எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் அவங்களுடைய கொள்கையை விட்டுருச்சு, தனி சின்னத்தை மறந்துருச்சுன்னு சொன்னா நீங்க எல்லாமே. நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னைக்கு என்ன இப்ப நான் தோற்றதற்கு காரணம் சமுதாயத்தினுடைய அடிப்படையில இவங்க வச்ச ஒரு ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாங்க. அந்த பிரபகண்டால அது 100% இல்லைனாலும் ஒரு 60-70% ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதனால சமுதாயத்துக்கு என்ன பலன் இருக்குன்னு கேட்குறேன். இன்னைக்கு சிறைவாசி குடும்பத்தார் ஒட்டுமொத்தமாக அமைச்சர்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க, அதற்கான ஒரு தீர்வு எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது திமுக தான் இப்போ விட போதா? நீங்கள் கூட்டணியில் இல்லை, 108 இடங்களில் ஜெயிச்சாலும் திருப்பியும் ஐயுஎம்எல்லாம் ஆதரவு கொடுத்த போதும் அண்ணன் ஐயுஎம்எல்னுடைய தலைவர் என்ன பேட்டி கொடுத்தாருன்னு பார்த்தீங்க, வெளியில இருந்து தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம்னு சொன்னீங்க. இப்போ இன்னைக்கு அமைச்சரவையில் பங்கு கொண்டிருக்கீங்க, அப்பவும் சொல்கிறாங்க சமுதாயத்துக்கு நல்லது தானே, வளர்ச்சி பாதையில் கொண்டு போக முடியும் தானே, இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ இதை நீங்கள் ஏன் நிராகரிக்கிறீங்களான்னு கேட்குறேன். அப்போ எந்த விதத்தில் நீங்கள் திமுகவோடவும் அண்ணா திமுகவோட தான் இருப்பேன்னா உங்களுக்கான சுயநலம் நடந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் மட்டும் எம்எல்ஏ ஆகிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. திமுக ஆண்டால் என்ன, அண்ணா திமுக ஆண்டால் என்ன, ஆனால் இவங்க 2 பேர் தான் இருக்கணும், இவங்க 2 பேர் கூட தான் கூட்டணியில் இருப்போம். இது ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வாக்குறுதிகள்லாம் பல கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக ஃபர்ஸ்ட் அவர் முதல் கையெழுத்து போட்டது இந்த 200 யூனிட், அதுலேயும் பல குளறுபடிகள் வந்துருச்சு. இப்போ கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க விவசாயிகளுக்கு, அதுலேயும் சொன்னதை செய்யலை, இப்படி ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கிறேன். அதான் முன்னாடி சொல்கிறேன்னா, மாதந்தோறும் மின் கட்டண அளவை கொண்டு வருவோன்னு திமுக அரசு சொல்லிச்சு, மாதம் கொண்டு வருவோன்னு சொல்லிச்சு. அதை ஏன் செய்யலைன்னு கேட்குறதுக்கு, இன்னைக்கு வரைக்கும் கேட்குறதுக்கு யார் இதெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அருகதை இருக்கான்னு கேளுங்க. சொத்து வரி இருக்கக்கூடிய அத்தனைக்குமே இப்போ விலைவாசி உயர்வு ஏறாதுன்னு சொன்னதுக்கெல்லாம் ஏன் கொடுக்கலன்னு கேளுங்க. இன்னைக்கு குளறுபடின்னு எதை சொல்கிறாங்க, 200 யூனிட்டை வாங்கினவங்க மறுக்கிறாங்களான்னு கேளுங்க. இல்லை, ஒருத்தர் வீட்டில் 1000 யூனிட்டு யூஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அந்த சலுகை இல்லை இல்லையா? அது அவங்களுக்கு தேவையா? அடிப்படை சலுகைன்றது யாரு? ஏழைகளுக்கு. அதை தான் கொடுக்குறாரு. 500 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு 200 யூனிட் இலவசம்ன்றாரு. அதை நீங்கள் வரவேற்கிறீங்களா இல்லையா? யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தானே போகணும். எல்லாருக்கும் 2000, எல்லாருக்கும் 3000, எல்லாருக்கும் 5000. யார் வீட்டு காசு எடுத்து கொடுத்தீங்க? உங்கள் பையன் கேட்டாரு, எவன் அப்பா வீட்டு காசு? யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போகணும் தேவா.
இங்கே எவ்வளவோ அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்குது. கடந்த காலங்களில் போன கல்வி ஆண்டில் 1.5 லட்சம் குழந்தைகள் படிக்கலைன்றது தான் வரலாறு. எத்தனை அரசு பள்ளிகளை மூடுனீங்க, எத்தனை அரசு டாஸ்மாக்குகளை மூடுனீங்க சொல்லுமா? அதுக்கு பேசுவாங்களா இந்த வாய்கள் எல்லாம்? சும்மா பேருக்குன்னா மூடி இருக்காங்க 700 கடைகளை, எல்லா ஆட்சிலையும் நடக்கிறது தான் அப்படின்ற விஷயமும் சொல்றாங்க. இல்லை, நான் எல்லா ஆட்சியிலும் நடக்கிறதுனா அப்போ நீங்கள் சமாதானப்படுத்திக்கிறீங்க. உங்கள் ஆட்சியில் மூடலைன்னு ஒத்துக்கிறீங்களா? இங்கே 717 கடைகள் மூடி இருக்குன்னா இன்றைக்கி வெப்சைட்டில் போய் தட்டினீங்கன்னா எந்தெந்த கடைகள் மூடி இருக்குன்னு வரும். அந்த கடை மூடி இருக்கா திறந்துருக்கான்னு போய் பாருங்க. அதுக்கு பதிலாக புது கடை திறந்து இருந்ததுன்னா நீங்கள் குற்றச்சாட்டுகளை வைங்க. திமுக, அண்ணா திமுக போன்ற கபடதாரிகள் இல்லை தாவேக்கான்னு சொல்கிறேன். அதுக்கு எனக்கு தகுதி இருக்கு, பேசுறேன். தகுதி உள்ளவன் வா பேசுவோம், விவாதிப்போம்னு சொல்றேன். 717 கடைகள் பூட்டியதற்கு சான்றுகள் இருக்கு, ஆதாரம் இருக்கு, மக்கள் சாட்சிகள் இருக்காங்க. இன்னைக்கு அந்த தொழிலாளர்கள் போராட்டம் பண்றாங்க, எங்களுக்கு வேற வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆமா தானே? திமுக ஆட்சியில பூட்டின கடைகளுக்கு என்ன வேலை கொடுத்தீங்க? சந்தை மாத்தி தான் திருப்பி வச்சீங்க. அப்படி இருந்தது ஹைவேல இருந்து இந்த சைடு கதவு மாத்திட்டாங்க. அது அண்ணா திமுக. அண்ணா திமுக பீரியடு. திமுக பீரியட்ல இதே இப்ப சொன்னாரு ஸ்டாலின், ஒரு சொட்டு மது கூட விற்க மாட்டோம் திமுக. ஆமா, எங்க போயிட்டீங்க? யார் தாலியும் அறாது நாங்க அக்கா கனிமொழி. அதை சொல்வதற்கெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, அருகதை இருக்குன்னு சொல்றேன். ஓகேண்ணா, இப்போ இன்னொரு விஷயம், இப்போ போதை அந்த புழக்கங்கள் இன்னமும் அதிகமாயிட்டே இருக்கு. அந்த தடுப்பு அந்த படை கூட கையெழுத்து போட்டிருக்காரு. இன்னும் எஃபிஷியண்டாக இன்னும் செயல்படுமான்ற கேள்வி மக்கள் மத்தியில். இல்லை, அதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. பாருங்க, அதிகமாகுதுன்றதெல்லாம் இல்லை, அதிகமாக பிடிபடுகிட்டு இருக்குன்றது தான் இன்னைக்கு உண்மை. 10 நாள் 15 நாட்கள் தேவா. இன்னைக்கு இப்போ ஒரு முட்டையிலேருந்து ஒரு கோழி குஞ்சு வெளியில் வரத்துக்கு எத்தனை நாட்கள் தேவைப்படுது? 22லேருந்து 28 நாட்கள் தேவைப்படுது இல்லையா? ஒரு கோழி குஞ்சியினுடைய பிறப்புக்கு கூட ஒரு நேர கட்டுப்பாடு இருக்கு. தமிழக மக்கள் இன்னைக்கு 60-70 ஆண்டுகள் நாசமா கூலி தோண்டி புதைச்சிட்டு போனதை மீட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. 15 நாளையில ஆட்சி சரியில்லைன்னு சொல்றீங்களா? காரி மூஞ்சில துப்பிடுவாங்க எல்லாரும். கேட்கக்கூடியவன் கேனையனா இருந்தா எதை வேணா கேட்டுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு சொல்றதுக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணம் இருந்தா நீங்களாம் திரும்பி பார்க்காம கட்சியை ராஜினாமா பண்ணிட்டு போங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் நக்கி பிழைக்கக்கூடிய வேலையை பார்க்கலான்னு ஒரு ராத்திரியா கூட்டணி நடத்தினீங்களா குறிஞ்சி இல்லத்துல, கிரீன்வே சாலையில? இன்னைக்கு ஒட்டுமொத்த கட்சியினுடைய தலைவர்களும் வெளியில குமிறிக்கிட்டு இருக்காங்களே. இதை விட கேவலம் தமிழ்நாட்டுல இருக்கா? இதுக்கப்புறம் அவங்களோட எதிர்காலம் என்னன்னா, அடுத்த 15 வருஷத்துக்கு நாசமா போங்க. தமிழ்நாடு சுபிட்சமா இருக்குன்னு சொல்றேன். நீங்க இருந்துதானே தமிழகத்தை நாசம் பண்ணிட்டீங்கன்னு கேட்கிறேன். ஏதோ கணக்குல புலி மாதிரி சொல்லிட்டு போனார். 35% மக்கள் தான் உங்களை ஏத்துக்கிட்டாங்க, 65% மக்கள் உங்களை நிராகரிச்சுட்டாங்க, 30%, 29% மக்கள் தான் உங்களை ஏத்துக்கிட்டாங்க, 71% மக்கள் உங்களை நிராகரிச்சிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்றேன். அவரே 7000 ஓட்டுல தானே ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் திமுகக்கு 24%, மீதி அவங்களுக்கு 80% கிட்டத்தட்ட எதிர்ப்பு தான் இருக்கு. அதை மறந்துட்டாரா அவரு? அறிவு திருவிழா நீங்க ஏன் நடத்துறீங்கன்னு உங்களுடைய சேனல்ல கேட்டேன். உங்களுக்கு குறைஞ்சபட்ச அறிவு இருக்கான்னு கேட்டேன். அப்ப நீங்க எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறீங்களே நீங்க சொன்னீங்க என்ன தேவா, ஞாபகம் இருக்கா? நான் மறக்கல, காணொலிகளை ஓட்டி பாருங்க. நான் இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற அத்தனையுமே சும்மா ஏனோ தானோன்னு காசு வாங்கிக்கிட்டு நான் எங்கேயும் பேசல, புரியுதுங்களா? தாவேக்காக்கு முட்டு கொடுத்து பேசல. ஒரு 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 அறிவோடையும் ஒரு ஒரு அரசியல் பார்வையோடும் தான் பேசியிருக்கிறேன். எத்தனை சீட்டுகள் வரும், வெற்றி பெறுவோன்றது வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். 70 சீட்டுகள் ஜெயிச்சா கூட அவர் தான் ஆட்சி அமைப்பார்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? கடந்த காலங்கள்ல அப்போ நீ அவர் தான் ஆட்சி அமைப்பார்னா எத்தனை சீட்டுகள் ஜெயிப்பீங்கன்னு வரைக்கும் நீங்க கேட்டீங்க. தேவையான அளவு ஜெயிப்போன்றதையும் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன், புரியுதுங்களா? இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறாரு, ஆட்சி அமைச்சிருக்கிறாரு, கொண்டு போய் கேட்டிருக்கிறாங்க. அதை ஆட்சி அமைக்க விடக்கூடாதுன்னு என்னென்னலாம் நீங்க பண்ணுனீங்க. பின்னாடி எவ்வளோ பெரிய சதிவல். ஏன் உங்களுக்கு இவ்வளோ மேலே அவர் மேலே ஏன் அவ்வளோ காழ்ப்புணர்ச்சின்னு எனக்கு புரியல. 2 கட்சியும் சர்ற அளவு. ஆனால் இன்னைக்கு அண்ணன் அன்சாரி சொல்வது போன்னு தான் இன்னைக்கு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இனிமே இந்த ஒத்து ஊதுற வேலைலாம் இங்கே இருக்காது, புரியுதுங்களா? இன்னைக்கு அண்ணன் இப்பவும் சொல்கிறேன், அண்ணன் வந்துட்டார், அப்பாக்கெல்லாம் வேலை இல்லைன்னு சொல்கிறேன். ஓகே, ஏன்னா ஒரு விஷயம் நான் குறிப்பிட்டே ஆகணும். இந்த கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்கள் வந்தீங்க, நானும் நீங்களும் தான் ஒரு விஷயத்தை பேசியிருந்தோம். அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க, இது வேணா பாருங்க, இது எலெக்ஷனில் பிரதிபலிக்கும், அவர் முதலமைச்சர் ஆவார்னு அன்னைக்கு என்ற சொன்னீங்க. இது உண்மையில நடந்துருச்சுண்ணே? இல்லை, கரூர் சம்பவத்தை எப்பவும் பல விமர்சனங்களை தான் முன் வச்சு இப்பவும் சொல்கிறேன். இந்த அண்டா குண்டா வாயெல்லாம் இன்னைக்கு எங்கே போயிடுச்சுன்னு தெரில. அவங்களாம் இன்னைக்கு அழுதுகிட்டு பதிவு போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் உங்களால் பார்க்க முடியும், புரியுதுங்களா? இந்த மீசையை பெருசாக வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த கோமாளித்தனம் பண்ணி வீடியோ போட்டவங்கலாம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, புரியுதுங்களா? உண்மையான ஊடகவியலாளர்களை நான் மதிக்கிறேன் எப்போவுமே, புரியுதுங்களா? ஏன்னா நான் போராட்ட காலத்தில் நிற்கும் போது எனக்கு எவ்வளவு ஆதரவு கொடுத்துருப்பாங்க, அந்த விஷயத்தை எப்படி கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்த்தாங்கன்றதெல்லாம் நான் மறக்கலை.
புரியுதுங்களா? அப்பேற்பட்ட ஊடக தர்மத்தை இந்தியாவினுடைய 4வது பெரிய தூண்றதை நான் மறுக்கலாம், உண்மையா ஒத்துக்கிறேன். ஆனால் ஊடகங்கள் எப்படி விலை போனதுன்றதையும் கடந்த காலங்களில் நீங்க பார்த்திருப்பீங்க. எக்ஸிட் போலிங்க கூட நீங்க விலை கொடுத்து வாங்கிய கேவலமான கயவர்கள் தானே நீங்க. 150 சீட்டு திமுகக்கு, தாவேக்காக்கு ஒண்ணும் கிடையாது, 2 அதாவது நம்மனாதான் சோறுன்ட்டாங்க தேவா. அதனால சிலர் நம்பிட்டாங்க பாவம். சொல்ல வேண்டிய நிர்பந்தம், காலம், கட்டாயம். இப்பவும் உங்களுக்கு நான் சொல்றேன், ஊடகங்களா செயல்படலை. ஊடகங்கள் பணத்துக்காக நிர்பந்திக்கப்பட்டு மிரட்டல்களுக்காக செஞ்சது, பணத்துக்காக பேசிச்சுன்றதை மிரட்டல்களுக்காக செஞ்சது தான் நிறைய விஷயங்கள் அடிபணிந்தது. இன்னைக்கு அத்தனை பேர் எடுத்து போட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்களா? அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. மின்சாரத்துறையில் நடந்த ஊழல்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. கடந்த காலங்களில் நடந்த டெண்டர்கள்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு, அதை பத்தி பேசுங்க. உடனே ரத்து, இந்த குறுகிய கால டெண்டர் எல்லாமே ரத்து பண்ணி வரவேற்கக்கூடிய விஷயம். இல்ல அதுதான் சொல்றேன், மக்களுக்கானதா தானே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு விஷயம் இப்ப பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, எதுக்கு அருண் ஐபிஎஸ்க்கு இப்ப டிவிஎஸ்சியை கொடுத்தாங்க, திரு விஜய் அவர்கள் ஏன் இதுல அவசரப்பட்டுட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்ல திரும்பவும் சொல்றேன், அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. இந்த அதிகாரம் மண்டியிடும் அவர்கிட்ட நான் சொன்னனா இல்லையா? இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கு. நீங்க சென்னை மாநகரத்தினுடைய புதிய ஒரு காவலராக கொண்டு எந்த மொழியில் பேசுனா அவங்களுக்கெல்லாம் புரியுமோன்னு எல்லாம் கொண்டு வந்தீங்க. எந்த மொழியில் அவர் பேசினாருன்னு தெரியல, சரிங்களா? அவர் அந்த இதுக்கு அந்த துறையிலேருந்து தூக்கணும்னு அவருக்கு தோடி இருக்குது. அதுக்காக மாற்ற ஒரு ஆளை கொண்டு வரணும்னு அவருக்காரு இன்னொரு ஐபிஎஸ்ஸை கொண்டு வந்திருக்கிறாரு இல்லையா? அவர் காத்திருப்பு ஒரு பட்டியலில் வச்சு அவரை பழி வாங்கணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது. அவர் யாரையாவது பழி வாங்கியிருக்கிறாருன்னு சொல்லுங்கள். எங்கேயாவது பழி வாங்கும் நடவடிக்கை பாஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த இதுவுமே கிடையாது. சவுக்கு சங்கரை கூட அவர் எத்தனையோ முறை விமர்சிச்சிருக்கிறார், பல முறை கடுமையான விமர்சனங்கள். அவரை கூட இன்னைக்கு வெளியில கொண்டு வந்திருக்கிறார். புரியுதுங்களா? பழி வாங்கும் படலம்ன்றது இங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. யாரையுமே எதுவும் பேசணும், இந்த காசுக்காக இந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கேவலமான வேலை பார்க்கக்கூடியவர்களை கூட கண்டுக்கவே இல்லை. பார்த்துருக்கீங்களா? இத்தனை நாளா அந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பாக்குறோம், அமைதியாவே இருந்து ஒரு வெற்றிப்படியா அவர் இருந்து நோக்கி போயிட்டே இருக்காரு. உண்மையில யாருக்குமே வராதுண்ணா, உண்மையில ஆச்சரியமா இருக்குது. இல்லை நான் திரும்பவும் சொல்லிட்டேனே, அவர் இப்போ பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்க மாட்டாரு, அதை பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாரு. உங்கள் போட்டியை கழட்டிக்கிட்டு இருக்கிறாருன்னு உங்களுக்கு ஏன் தெரியல? பேட்டியெல்லாம் கொடுக்கறது இருக்கட்டும், ஆட்சியாளர்களுடைய ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகளுடைய போட்டியெல்லாம் கலத்திக்கிட்டு இருக்கிறாரு, அது உங்களுக்கு தெரியல? ஆமாம், அவர் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், மௌன புரட்சியால் கடந்துகிட்டு இருக்கிறாரு. மௌனம் மிகப்பெரிய ஆயுதம், நபிகள் நாயகம் குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். புரியுதுங்களா? மௌனமே மிகச்சிறந்த ஆயுதம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மௌனத்தினால எல்லாம் சாதிச்சிட்டாரு. உண்மையிலே சாதிச்சிட்டாரு. அதற்கான வெற்றியாளனா இன்னைக்கு நிற்கிறாரு. மக்கள் பிரதிநிதியா இன்னைக்கு நிற்கிறாரு. ஆட்சியும் அதிகாரத்தையும் இன்னைக்கு மக்கள் வாரி வழங்கி இருக்கிறாங்களே, நீ மாத்துன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களே. மக்களுடைய பிரதிநிதி பலனா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே. ரீல்ஸ் போடுறாங்கன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ரீல்ஸ் போட்டாதான் ஆட்சி நடத்த முடியும்னு கூட்டம் நடத்திட்டு இருக்கீங்களே. தற்கூறீங்களா? எங்க போய் படிச்சுட்டு வந்தீங்க? இது எந்த பெரியார் உங்களுக்கு எடுத்த பாடம் எனக்கு தெரியல, சொல்லுங்க. ஜென்சி பாணியில பேச சொல்றாரு ஸ்டாலின். யாரு ஜென்சியா இருக்கணும் அதுக்குன்னு சொல்றேன். இல்லைன்னா அவங்கள கவர்றதுக்கு இனிமே நம்ம அரசியல் பண்ணணும் அப்படின்ற கவர்ச்சியினால இல்ல அரசியல் மாற்றம்ன்றத உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நீங்க போடக்கூடிய டோப்பாக்கு மத்தியில எல்லாத்தையுமே மறைச்சிட்டீங்களான்னு கேட்கிறேன். இனி அவங்களுக்கு எதிர்காலமே இல்லையா தேவா? நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு வலியும் ஆதங்கமும் தேவா. இது ரீல்ஸால இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் இல்லைன்னு சொல்றேன். இது மார்க்கெட்டிங்கா கிடையாது. அப்போ நீங்க போடக்கூடிய ரீல்ஸ் அது மார்க்கெட்டிங், அது இல்லை இங்க வேலை. ஒவ்வொருத்தனுக்கும் வலியும் வேதனையும் இருந்திருக்குல்ல. களத்துல நின்னவன் நானு. காசுக்காக அங்க யாருமே வரல. அங்க போஸ்டர் ஒட்டணும், கொடி பிடிச்சவனும் காசுக்காக பண்ணல. நான் தோத்து போய் கூட நன்றி சொல்றதுக்கு அந்த உடனே போறேன். என்ன தூக்கி வச்சு கொண்டாடிச்சு அந்த கூட்டம். ஓ அப்படியாண்ணா? ஆமா. என்ன சொன்னாங்க உண்மையிலே? அங்க என்ன நடந்துச்சு நீங்க நன்றி சொல்ல போகும்போது? இல்ல நன்றி சொல்ல போகும்போது அத்தனை பேருமே கண் கலங்கினதை பார்க்க முடிஞ்சிச்சு. நான் எந்த இடத்துலயுமே கலங்கல. தோல்வி ஒரு வீரனுக்கு மிகச்சிறந்த ஆயுதமா தான் நான் பார்த்திருக்கேன். அடுத்த கட்டத்துக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த களம் புதுசு இல்லை, புரியுதா? எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது தமிழக வெற்றி கழகம். அதுக்காக நான் நிச்சயமா நன்றி கடன் பட்டிருக்கேன். புரியுதுங்களா? எந்த மீடியாக்கள்ல இத்தனை ஆண்டுகள் நான் பேசியிருக்கேன். உங்களை போன்ற ஊடகவியலாளர் சொல்லட்டும், நான் 100 ரூபாய் காசு வாங்கிட்டு பேசுனேன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்காக முழு உணர்வோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட உணர்வுக்கு மத்தியில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு, அன்பளிப்பு 50,000 வாக்குகள். அங்க எத்தனை தம்பிகள் இன்னைக்கும் என்னை கேட்டு போன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அண்ணன் எப்போ வருவீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்க ஞாபகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கள் போடும்போது அதுல போய் கமெண்ட்ஸை படிச்சு பாருங்க. கடையநல்லூரனுடைய ஆதரவு எப்படி இருக்குன்றது தெரியும். நீ கூட ஒரு காணொலியில பார்த்தேன், நீங்க செக்ரட்டரியேட்ல நீங்க
திரு முதல்வர் விஜய் அவர்களுக்கு கை காட்டுறீங்க, அவரும் உங்களை பார்த்துட்டு ஏதோ சொல்ற என்ன அப்படி சொன்னாரு உங்களுக்கு? இல்லை எப்படி இருக்கு, அதாவது கான்வாய் வாகனம் போகும்போது கூட அதை நிறுத்தி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு போகக்கூடிய ஒரு முதல்வர் தான் இப்பவும் சொல்கிறேன். நாட்டுக்கு முதல்வர் எனக்கு அண்ணனாக தான் இருக்கிறார். தொண்டர்களை வந்து ரொம்ப ஒரு இணக்கமா பார்ப்பாரான. ஏன்னா முதல் ஸ்டாலின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஓரமா இருந்து பார்த்துட்டு போயிடுவாரு. இந்த எலெக்ஷனில் ஒரு வயசான அம்மா கொண்டு வந்து ஒரு மனு கொடுக்குது, லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணீங்களே, ஆமாண்ணா, அதெல்லாம் மக்கள் பார்க்கவே இப்போ இருந்துச்சு. அதே லெஃப்ட் ஹேண்டில் டீல் Deal பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கல்ல? அப்போ மக்களை பார்க்கும்போது இந்த ஃபோட்டோ ஷூட் எடுத்ததெல்லாம் பார்த்தீங்களா, எல்லாமே இப்படி ஓடி வந்து ஐயா நீங்கள் நல்லது பண்ணுறீங்க. இங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் எந்த வேலையும் இல்லை, எல்லாமே ரீல் யார் ரியல் யாருன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ தான் நீங்கள் கூட்டம் போட்டு இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. எப்பேற்பட்ட கொள்கை! டீக்கடையில் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா, எல்லாரையும் அதில் சேர்க்கணுமா, அதில் எல்லாருமே போடணுமா. எதை? அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள ஞானசேகரனை போடுங்க, அண்ணா நகர் சிறுமிக்கு நடந்த பாலியல் வன்புணர்வு பிரச்சனையே போடுங்க, கஞ்சா கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குன்னு போடுங்க, காவல்துறையில் ஏற்கனவே பண்ண அட்டகாசங்கள் எல்லாத்தையும் போடுங்க, நீதி கேட்க வேண்டிய இடத்துல நீதி செத்து போச்சுன்றத போடுங்க, எல்லா அமைச்சரும் குவாரியில் தூக்கிட்டு போய் பத்திரிகையாளரை வச்சு அடிச்சான்றத போடுங்க, கோவை விமான நிலையத்தில் அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமையை உங்களுடைய இன்ஸ்டால போடுங்க, இதெல்லாம் திமுகவினுடைய சுபிட்சமான ஆட்சியில் நடந்ததுன்னு போடுங்க, மனோ தங்கராஜ் கேவலமா பேசினார்ல அதை எடுத்து போடுங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற பேசினார்ல அதை போடுங்க, ஊடகவியலாளர்லாம் உன்னை போன்ற ஊடகத்துக்கெல்லாம் நான் பேட்டி கொடுக்க முடியாதுன்னு பேசிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு வண்டியை தள்ளிட்டு போனார்ல PK சேகர் பாபு, அதையெல்லாம் எடுத்து போடுங்கன்னு சொல்றேன். உங்களுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்ல போடுறதுக்கு வேற என்ன கணக்கு வச்சிருக்கிறீங்க? யாரு தாலியும் அறாதுன்னு அங்க ஒரு 70 தாலி அறுத்தீங்கல்ல, அதை போடுங்கன்னு சொல்றேன். அதுக்கு மக்கள் பணத்தை எடுத்து 10 லட்சத்தை கொடுத்தீங்கல்ல, அதை போடுங்கன்னு சொல்றேன். அப்போ இதுக்கப்புறமாச்சும் அவங்க வந்து திருந்துறாங்களான்னு பார்ப்போம். இதுக்கு அந்த தவறுலேருந்து அவங்க மீண்டு வராங்களான்றதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இனி தமிழ்நாடு எப்படின்னா இருக்கும் திரு முதல்வர் அவர்களுடைய ஆட்சியில்? சுபிக்ஷமா இருக்கும். வேற எப்படி இருக்குண்ணா? பெண்கள் பாதுகாப்பு எல்லாமே சூப்பரா இருக்குமாண்ணா? அடுத்து 20 ஆண்டுகளுக்கு தலைவர் தளபதியினுடைய ஆட்சி தான் இங்க. ஓகே, பொற்கால ஆட்சியானது. பொற்கால ஆட்சின்னு மக்கள் சொல்லட்டும். அண்ணனுடைய ஆட்சின்னு நான் சொல்லிட்டேன். அண்ணனுடைய ஆட்சி வந்துருச்சு. அது எப்பேற்பட்ட ஆட்சி? மக்கள் ஆட்சியா, பொற்கால ஆட்சியா, சமூக நீதி ஆட்சியா, சமூக நீதியை புறந்தள்ளக்கூடியவர்களுக்கு சவுக்கடி கொடுத்தக்கூடிய ஒரு ஆட்சியான்றதை மக்கள் சொல்லட்டும். இன்னைக்கு அத்தனை பேரையும் உட்கார வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறாருல்ல, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அண்ணன் திருமாண்ணன் வன்னி அண்ணனுக்கு கோட்டு போட விடும்போது எத்தனை இயக்கங்கள் அவர் கண்ணில் பார்த்தீங்க. வன்னியன் அதை போட்டுட்டு அந்த சேர்ல வந்து உட்காரும்போது எத்தனை இயக்கங்களுக்கு பதிலாக அங்கே வந்து உட்கார்ந்தாரு. இன்னைக்கு 98 இருந்து ஓட்டு அரசியலில் இருக்கிறாங்க. 40 ஆண்டுகள் சமூக நீதி பயணத்தில் இருக்கக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி. அது ஒரு மூமெண்ட். அவங்க எப்பவுமே அதான் சொல்லக்கூடியது. நான் ரொம்ப காலமா அவங்களோட எல்லாம் பயணிச்சிருக்கிறேன். இன்னைக்கு கருத்தியெல்லாம் 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தால் இன்னைக்கு திரும்பி எல்லாம் ஒற்றை கருத்துல வந்து நிற்கிறோம். ஒரு கூட்டத்தில் வந்து ஆமா, ஒரே புள்ளியில எல்லாமே ஒன்றிணைஞ்சிட்டோம். அங்கிருந்து தான் அது தொடக்க புள்ளியா இன்னைக்கு மாறுது. அன்னைக்கு அந்த சேர்ல வந்து உட்காரும் போது அவருக்கான அம்பேத்கரனுடைய கேள்விக்கான நீ கோட்டு போடுவியான்னு கேட்டதை நீ கோட்டு போட்டுட்டு வந்து உட்கார்ந்தாரு. அந்த ஆட்சி அந்த அதிகாரம் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த அதிகாரம் இன்னைக்கு முஸ்லீம் லீக்குக்கு கிடைச்சிருக்கு. அந்த அதிகாரம் காமராஜருக்கு பிறகு இன்னைக்கு காங்கிரஸுக்கு கிடைச்சிருக்குது. இதெல்லாம் எப்பேற்பட்ட வழியை வெளிப்படுத்தி இருக்குது. இதை கூட ஜீர்ணிச்சிக்க முடியாம திமுக காரங்களுக்கு எப்படி பண்ண முடியும்? சமூக நீதி இல்லையே ஐயா உங்கள்கிட்ட. சாராயம் தானே ஐயா இருந்துச்சு. காசை வச்சு தானே ஓட்டு வாங்கிடலாம் நினைச்சிங்க. இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள்ல ஒரு சீட்டை புடுங்குனீங்களே, அப்ப அவங்களோட வலியும் வேதனை எப்படி இருந்திருக்கும்? முஸ்லீம் லீக்ல ஒரு சீட்டை புடுங்குனீங்களே, அவங்களுடைய வலியும் வேதனை எப்படி இருந்திருக்கும்? சமூகத்துக்காக உழைச்ச மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, SDPI போன்றவர்களை கூப்பிட்டு என் சின்னத்துல தான் போட்டியிடணும்னு கட்டாயப்படுத்துனீங்களே, அவங்களுடைய வலியும் வேதனையும் இன்னைக்கு பேசலாம். அண்ணன் அன்சாரியா இருக்கட்டும், அண்ணன் ஜவாஹர்லாவா இருக்கட்டும், நண்பர் நெல்லை முபாரக்கா இருக்கட்டும். உள்ளாட்சி தேர்தல்னு கொஞ்ச நாள் தான் இருக்கு தேவா, வெயிட் அண்ட் see. ஆராசாக்க அவருக்கு என்னதான் ஆச்சு? ட்வீட்டை போட்டா திமுகனால தான் நீ உள்ள நாள் வளர்ந்தீங்க, சமூக நீதி நீங்க மறந்துட்டீங்க, மக்களை மறந்துட்டீங்க, ஒரே விமர்சனமா வைக்கிறாரு. ஏன் வைத்திருச்சலா? யாரு மறந்தது? திமுக அதாவது நன்றியை மறந்துட்டாங்களா இந்த கூட்டணி கட்சிகள்லாம்? பாஜக கிட்ட போய் காலை நக்கி குடிச்சிங்களா அன்னைக்கு? உங்களுக்கு தெரியலையா? இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் அடமானம் வச்சிங்களே, சமூக நீதி இயக்கம் RSSன்னு பத்திரிகையில் எழுதுனீங்களே, அன்னைக்கு தெரியலையா? தனக்கு எப்பேற்பட்ட சோதனை வரும்போது அந்த பக்கம் திரும்பி பார்க்காதவர் தான் இந்த தமிழகத்தினுடைய முதல்வர் என்னுடைய அண்ணன்றது உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு பெண்ணியத்தை பற்றி நீங்கள் எப்படி கண்ணிய குறைவாக ஒரு கவிதை ஒரு ட்விட்டு போட்டிங்களே, அதை உங்களால் போட்டு அந்த ஸ்டாண்டில் உங்களால் நிற்க முடிஞ்சிச்சா? பெரியாருடைய கொள்கையை பேசுகிறீங்களே, உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இருக்கா? முன்னாள் அமைச்சராக, மத்திய அமைச்சராக இருந்திருக்கீங்களா ராசா? நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். இன்னைக்கு அவர் பேசுறதுனால குன்னத்துல விசிகவினர் மத்தியிலையும் திமுக மத்தியிலும் மோதல் தேவையில்லாத. நான் திருப்பியும் என்ன கேட்குறேன்,
உங்களுக்கு நீங்கள் மோதலை கொண்டு வரணுன்றது தான் முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக முடிவுரை எழுதிட்டாங்க. அது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய இடதுசாரிகளாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அவங்களுக்கான ஒரு விமோசனம் கிடைச்சிருச்சுன்னு இன்னைக்கு நினைக்கிறாங்க இல்லையா? ரஷ்யாவில் ஒரு புரட்சி எழுந்து எப்படி ஒரு 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 மிகப்பெரிய கம்யூனிஸ்ட்னு ஒரு இயக்கம் தோன்றிச்சோ, அன்னையிலேருந்து எல்லாருமே தோழர்களாயிட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கட்டமைப்போடு இன்னைக்கு எல்லாருமே சிறைப்பட்டு கடந்தவர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு வெளியில் வந்துட்டாங்க. என்ன பல நாள் ஒரு காத்திருப்புக்கு மத்தியில் பல பேருனுடைய கிட்டத்தட்ட 1 இல்லை 2 3 முறைகளுடைய இயக்கம் இன்னைக்கு வெளியில் வந்திருக்குது. இன்னைக்கு அவங்கள ஆட்சியிலும் அதிகாரத்தையும் அதே விடுதலை சிறுத்தைகளை எந்த சமூகத்தை சார்ந்தவரோ அதே சமூகம் அதில் போய் உட்கார்ந்துருக்குன்றத ராசா வரவேற்கிறாரா, எதிர்க்கிறாரா? எதிர்க்கிறாரு. இன்னைக்கு 7 பேர் இன்னைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு அண்ணன் பட்டியல் சமூக மக்களை. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளையும் சேர்த்து 8 பேரை உட்கார வச்சிருக்கிறாங்களே. ராசாக்கு வயிறு எரியுதா அது? அப்போ தன்னுடைய சாதியில அவர் மட்டுமே அடையாளமா இருக்கணும்னு நினைக்கிறாரா? வார்த்தைக்கு வார்த்தை இந்த பேசுன சமூக நீதின்னு திமுக வாங்க பேசுவோன்னு கேட்கிறேன். நீங்க உங்க தென்னை மரம் பக்கத்துல போய் கொலை காய்ச்சிருச்சுன்றதுக்கு எழுத்துறீங்கல்ல, வாங்க பேசுவோன்னு கூப்பிடுறேன். வர சொல்லுங்க. ட்விட்டர்ல அரசியல் பண்ணாதீங்க, நேர்ல வாங்க பேசுறதுக்கு. ஓடுறாருண்ணா, பிரஸ் கேள்வி கேட்டாலே ஓடுறாரு. ஏன் ஓடுறீங்க? நீங்க தான் தற்கொலை இல்லைல்ல, உட்காந்து பேசுங்க. எல்லா உலக நாடுகளுடைய தலைவரையும் கரைச்சு குடிச்சு பேசுவீங்களா? வைகோக்கு அடுத்ததா பேசுங்க. வைகோ இன்னைக்கு யார் பக்கம் இருக்கிறாரு? அவரு எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு நாள் வரது முன்னாடியே வந்துட்டாரு. இந்த சைடு கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு. ஏங்க அவர் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறாரு வரைக்கும் கூப்பிட்டு சொல்றாருங்க. பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன். அவர் எவ்வளவு சந்தோஷம். ஒரு சிஎம், ஃபர்ஸ்ட் சிஎம் எங்க வீட்டுக்கு வந்திருக்காருன்ற எவ்வளவு பெருமையா சொன்னார். பார்க்க அழகா மிகப்பெரிய ஒரு அதான் சொல்ற சமூக நீதியா இருக்கட்டும், அரசியல் நாகரிகத்தோட நடத்துறாரு இல்லையா? அரசியலை நாகரிகமா பண்றாரு. நீங்க என்ன பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துட்டா மிகப்பெரிய அரசியல்வாதிகளா? 60 ஆண்டுகள் உழைச்சு 60 ஆண்டுகள் இங்க இருந்து சொரடி தின்னுட்டு மக்களை கொள்ள அடிச்சு குமிச்சு வச்சிருக்கக்கூடிய ராசாவினுடைய குடும்ப பின்னணி என்ன? நேருவனுடைய குடும்ப பின்னணி என்ன? துரைமுருகனுடைய குடும்ப பின்னணி என்ன? மனோ தங்கராஜனுடைய குடும்ப பின்னணி என்ன? செந்தில் பாலாஜியினுடைய குடும்ப பின்னணி என்ன? பேசுவோமா? பொன்முடியினுடைய பின்னணி என்ன? ஏவா வேலுக்கு என்ன நிலை? ஜெகத் ரட்சகனுடைய என்ன நிலை? நான் கேட்ட எல்லாருமே அம்மாவா இல்லையா? எல்லாருக்கும் நோட்டீஸ் போயிருக்கா இல்லையா? இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடிகளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்கேயா இருக்கு உங்களுக்கு? உங்களால மட்டும் எப்படி 8 கோடி 10 கோடிக்கு கார்ல போக முடியுது? எல்லாமே உடஞ்சு தூள் ஆகி போச்சுண்ணே. இந்த ஒரு எலெக்ஷன்ல இவங்களுடைய பணம் எல்லாமே உடஞ்சு போச்சுண்ணா. அதெல்லாம் காசு பணம் சாராயத்தை வச்செல்லாம் வாங்க முடியாதுன்றதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதிமுக அன்னைக்கு தேமுதிகவை காலி பண்ணிச்சு. அந்த மண்ணில் நான் காலை வைக்கிறேன், அண்ணனுடைய ஆண்மை என் கூட இருக்கும்னாரு. தேமுதிக உடைச்சிங்களா இல்லையா? இவர் உடைக்கல, அவங்களாம் வந்திருக்கிறாங்க இல்லையா? ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறாங்க. அன்னைக்கு மண்ணில் சொன்னார்ல, இந்த மண்ணில் நிற்கிறேன் அண்ணனுடைய மண்ணில்ன்னு சொன்னாரா இல்லையா? அவருடைய ஆன்மா இங்கே இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? அவர் எவ்வளோ வயிறு எரிஞ்சிருப்பாரு. அன்னைக்கு உடைச்சிங்களே தேமுதிகவை, இன்னைக்கு கசக்குது அவங்களுக்கு. அப்படிதான் இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. வாழ்த்துக்கள்.